வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டன், எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர். இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கேன். என்னை எம்ஜிஆர் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணார். கடைசியாக ஹைகோர்ட்டு வக்கீலாகணும்னு ஆசைப்பட்டார். இப்போ நான் ஹைகோர்ட்டு வக்கீலாக இருக்கேன். வக்கீலான பிறகு இங்கே மெட்ரோ ட்ரெயின் 70 ரூபா டிக்கெட்டை 30 ரூபா குறைச்சிருக்கேன். நீங்கள் 40 ரூபாய் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டாவது இங்கே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் நிற்கிறோம். சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, இங்கே தான் நிற்கிறேன். ஹாஸ்பிட்டல் பக்கம் நிற்கிறேன். 40 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் ரெனியூல் பண்ண ஒர்க்கு சொல்லாம் படிச்சது. இந்த ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு 2020 அதுக்கு ஃபண்ட்ஸ் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இவர் சைதாப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் எஸ் பார்த்திபன். சாதாரண ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு சின்ன கடை டிஃபன் கடை வச்சிருக்காரு. இவருடைய எளிமையான தன்மை, இவருடைய மக்கள் நோக்கி சமூக ஆர்வலம், அடுத்து இவர் நிறைய மக்களுக்காக, மக்கள் பணிக்காக, நிறைய அடிப்படை விஷயத்துக்காக அவர் நீதிமன்றங்கள்ல பொதுநல வழக்கு போட்டு நிறைய கேஸ் வெற்றி பெற்று மக்களுக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் தொடருது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சவனே செய்வோம். இப்போ தமிழக வேட்பாளர்கள், தமிழக மக்கள் இப்போ 8.5 கோடி மக்கள் 23/4/2026 அன்று வாக்களிக்க உள்ளார்கள். இந்த வாக்காளர்களை எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், விட ஒரு விழிப்புணர்வு சொல்றேன். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இன்னைக்கு 11 லட்சம் கோடி கடன், கவர்மெண்ட்டுடைய கடன் இன்னைக்கு அதிமுக ஆண்டுது, திமுக ஆண்டுது. இந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த 37 ஆண்டுல மாறி மாறி முதலமைச்சர்களை வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 11 லட்சம் கோடி கடன். எம்ஜிஆர் 77 87 மறைகிற வரைக்கும் ஆட்சி செய்தாரு. காமராஜர் காலத்திலயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் இலவசம் கொடுத்தாங்க. நான் கடன் கிடையாது, அரசியல் கிட்ட கடன் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு இந்த 37 வருஷத்துல எப்படி இந்த 11 லட்சம் கோடி கடன் வந்தது? இந்த ஊழல் நிறைய குற்றச்சாட்டு, நிறைய பேர் எல்லா கட்சியுமே கட்சி ஆண்டல் எம்ஜிஆருக்கு பிறகு நான் சொல்றேன். இது நடந்தது. ஏன் நடந்தது? இந்த 11 லட்சம் கோடி கடன் யாருக்காக வாங்கப்பட்டது? மக்களுக்காக சொன்ன இலவசம். மக்கள் யாராவது இலவசம் கேட்டாங்களா? ஓட்டு கேட்கும்போது ஐயா எங்களுக்கு இலவசம் கொடுன்னு கேட்டாங்களா? இவங்களை ஓட்டு வாங்குறதுக்காக என்னப்பா நான் இலவசத்தை செய்யறேன், அதை செய்யறேன். வெளிப்படையா சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு போய் பணம் கொடுக்குற நிறுவனங்கள்லாம் கொடுத்துட்டு, அதான் வாஷிங்டன் எங்க பணம் இருந்தா அங்கெல்லாம் கொடுத்து நிதி வாங்கிட்டாங்க. நான் இலவசம் கொடுக்குறேன்னு வச்சுட்டாங்க. ஆனா அந்த 11 லட்சம் கோடி இன்னும் தீர்க்கப்படாம இருக்குது. ஆனா முக்கியமான அம்சம் என்னன்னா, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, விஜய் கட்சி வந்திருக்கு, சீமான் இருக்காங்க, 4 முனை போட்டின்றாங்க. இந்த 11 லட்சம் கோடி கடனை இந்த அரசியல் கட்சி இப்ப இருக்கிற அந்த தலைவர் 4 முனை போட்டி யாராவது 11 லட்சம் கோடி கடனை நான் கொடுத்துறேன்னு சொல்ல. ஆனா நாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண 6 மாசம் முடிச்சோங்க. அந்த 11 லட்சம் கோடி யாரோப்பட்ட கடன் எம்ஜிஆர் மக்கள் கட்சி கொடுத்துறோம் நாங்க வாக்குறுதி முதலா. ஆனா விஜய் இதை பத்தி வாய்த்தா இருக்கல, திமுக இதை பத்தி வாய்த்தா இருக்கல, அதிமுக இதை பத்தி வாய்த்தா இருக்கல, சீமான் பத்தி இருக்கல. அப்ப இந்த கடனை எல்லா இலவசம் வாங்கி கொடுத்தா அந்த கடனை யார் திருப்பி கொடுக்குறாங்க? இது என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி கேட்டீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற 5 வருஷம் இருக்காரு. அந்த 5 வருஷத்துல மேம்பாட்டு நிதி வருஷத்துக்கு 5 கோடி தராங்க. அப்ப 5 வருஷம்னாக்கா 25 கோடி. அந்த எம்எல்ஏ ரோடு தோண்டினாரா, இல்ல காவா கட்டினாரா, இல்ல பள்ளிக்கூடம் கட்டினாரா, என்ன செஞ்சாரு? அந்த 25 கோடி எங்க? மக்கள் கட்சி சார்பா சைதை தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன கொடுக்குறீங்க? வாக்குறுதி அடிப்படை வசதிகள். என்ன வேட்பாளராக சொல்லுவாங்க. வணக்கம். சைதை தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எஸ் பார்த்திபன் ஆகிய என்னுடைய சைதை தொகுதி மக்களுக்கு வாக்குறுதிகள். இதுவரையில் ஏடிஎம்கே டிஎம்கே 12 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே இலவச திட்டங்கள் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை பிச்சையாக வாங்கிட்டு கடைசியில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்கள்ட்ட ஓட்டை பிச்சையாக வாங்குறாங்க. அடுத்து 1800 சில்லற வருஷத்தில் 5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு பண்ணும்போது 1800 சில்லற நாள் வருது. அந்த 1800 சில்லற நாளும் ஓட்டு போட்ட மக்களை பிச்சைக்காரனாக தான் பார்க்குறாங்க. நாங்கள் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் மட்டும் மக்கள்கிட்ட தான். அவர் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஓட்டு போட வேண்டியது இந்த மக்கள் மட்டும்தான். அவங்ககிட்ட ஓட்டை பிச்சை வாங்கிட்டு அவங்களே கேவலப்படுத்தும் போது இந்த பொம்பளைகளை இப்போ தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு யாருமே பெரிய விஷயமா நினைக்காததுனால
தெரியாததுனால மக்களுக்கும் என்ன ஏது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாமலே விசாரிக்கலாம், ஓட்டு போட்டுடுறாங்க. என்னோட ஒரு உறுதிமொழி என்னன்னா, மக்கள் கட்டுற ஒவ்வொரு வரிப்பணமும் ஒத்த ரூபாய் இருந்தாலும் சரி, அது வந்து மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி இவங்க 18 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சிருக்காங்க 2 அரசாங்கமும் சேர்ந்து இதுவரையிலும். எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இதை வந்து என்னால் 1 வருஷத்துக்குள்ள இந்த கடத்தை அடைக்க முடியும். ஃபியூச்சரில் கடனே வாங்காத தமிழ்நாடு மாநிலத்தை உருவாகவும் என்னால் முடியும். ஒட்டுமொத்த மாநிலம் வாங்கின கடன் தான் 11 லட்சம் கோடி. நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க. அந்த வழிமுறைகளை இப்போ சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பதிவு செய்கிற வாகனங்கள் இருக்கு இல்லையா, 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் எல்லாமே. ஒவ்வொரு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வீலருக்குலாம் 1000 ரூபாய், அதுக்கு கம்மி எந்த இன்சூரன்ஸுமே கிடையாது. ஆட்டோவுக்கு 4000 5000 ரூபாய், காருக்கு பார்த்தீங்கன்னா 15000 20,000 ரூபான்றாங்க. எந்த முட்டாளாவது இன்சூரன்ஸை கட்டிட்டு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுத்திக்கணும். அப்போ விபத்து ஏற்படுத்தாத போது அந்த 1 வருஷம் கட்டின இன்சூரன்ஸ் போனால் ஒரு தனியார் துறைக்கிட்ட தான் போய் முதலீடாக போய் சேர்ந்துடு. இந்த திட்டத்தை தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலமா கொண்டு வந்துட்டா இந்த கட்டுற இன்சூரன்ஸ் போனால் தமிழ்நாட்டு வருவாய்த்துறைக்கே வந்து சேரும். இப்போ தனிநபர்கிட்ட போகிறத வந்து தடுக்கிறதுக்கு என்னால் முடியும். இதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சட்டசபையில் நான் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அது தீர்மானமாக கொண்டு வர முடியும். இதுக்கு பொதுமக்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதை மாதிரி பல திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த பல திட்டங்களால் வச்சு இவங்க வாங்கி வச்சிருக்க கடத்தை 1 வருஷத்தால என்னால் அடைக்க முடியும். மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படின்னா இருக்கு? பிரச்சாரத்துக்கு போகும்போது வரவேற்பு எப்படி இருக்கு? நேற்றுக்கு 85 வயசுக்கு மேற்பட்டவங்க வாக்கு போட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் போட்டு ஒரு 500 சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 35 பேர்கிட்ட எனக்கு வாக்கு போட்டிருக்க ஒரு தகவல் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. எங்களோட முயற்சி தான் இது. ஏன்னா இது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்குறுதிகளும் செயல்படுத்தலை, பண்ணவும் முடியாது. இப்ப இந்த முறை வந்து தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் பத்தி யாருமே பேசல. எல்லாருமே இலவசங்களை பற்றி மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப இந்த பிரதான அரசியல் கட்சிகளே வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசல அப்படின்றது எதை காட்டுகிறது? அவங்களுக்கு வளர்ச்சின்னா என்னன்னே தெரியாது. அவங்களோட வளர்ச்சி வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்கிறது தான். அவங்களோட வளர்ச்சி தான் பாக்குறாங்க, நாட்டோட வளர்ச்சி பார்க்கல. ஒரு சின்ன உதாரணம், வேட்பாளர் நாமினேஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொத்து கணக்கு கொடுக்குறாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவனோட சொத்து கணக்கு என்னன்றது எந்த எலெக்ஷன் கமிஷனாக வாங்கியிருக்கா இது வரைக்கும்? அது சம்பந்தமா 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். இதை நடைமுறைப்படுத்த சொல்லி. நடைமுறை எப்படின்னா, நாமினேஷன் பண்ணும்போது சொத்து கணக்கு வாங்குற மாதிரியே 5 வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு 1,50,000 ரூபா தான் சம்பளம். அப்போ அந்த 60 மாதம் எம்எல்ஏவோ எம்பியாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட அதிகபட்சமாக இருக்க வேண்டிய வருமானம் 63 லட்சம் ரூபா தான். பழைய உள்ள கணக்கையும் இவங்களோட இப்போ கொடுக்குற கணக்கையும் டேலி பண்ணி பாருங்க. செயலாளர்கிட்டயோ அல்லது மாநில ஆளுநர்கிட்டயோ இவங்க சப்மிட் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் டியூட்டியில் மட்டும்தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட வேலை. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவரோட ரோல் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவங்க சட்டமன்ற செயலாளர் மட்டும்தான். அதே மாதிரி சட்டமன்றம் நடக்கிற போது ஒரு தீர்மானம் போட்டு கெசட்டில் ஏற்றுறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி போட்டாலும் எந்த வகையான தீர்மானம் போட்டாலும் அதுக்கு பரிந்துரை பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு நிதி வாங்கி கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி வந்து மாநில கவர்னர் தான். ஆனால் அவங்க கடந்த 5 வருஷத்தில் வந்து அந்த ஆளுநருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க இந்த அரசாங்கம்? வாடா போடான்ற பேசுகிற அளவுக்கு கை நீட்டி அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க. அப்போ ஒரு ஆளுநருக்கே இந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கும்போது ஓட்டு போட்ட மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்கள் இப்போதான் முயற்சி பண்றோம். வெற்றி வாய்ப்புன்றது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறது, ஓட்டு மக்கள் போட்டாலும் சரி போடலன்னா எங்களோட பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் 58 பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். அந்த 58 பொதுநல வழக்கில் மா சுப்பிரமணியம் நில பதிப்பு வழக்கு அதுவும் நான் போட்டது தான். டிடிவி தினகரன் பெறா வழக்கில் 28 கோடி ரூபா ஃபைன் கட்டாமல் ஏமாத்தினார். அந்த வழக்கையும் நான் தான் 2024 ரீஓப்பன் பண்ணி அந்த வழக்குலையும் நான் தான் உத்தரவு வாங்கியிருக்கேன். என்னோட பேர் பார்த்திபன். என்னோட சின்னம் வந்து ஹெல்மெட் சின்னம். ஹெல்மெட் சின்னம் எதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்னு சொன்னால், எங்களோட கட்சியோட பேர் வந்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி. அந்த சிம்பிள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைவரோட தொப்பி இல்லாதனால ஹெல்மெட்டை நாங்கள் தலைக்கவசத்தை சிம்பிளாக தேர்ந்தெடுத்துருக்கிறேன். அதே மாதிரி என்னோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வரிசையில் வந்து 7ஆம் நம்பர் வரிசை என்னோட நம்பர். அதை சைதை தொகுதி மக்கள் கூர்ந்து கவனித்து தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போட்டு
ஓட்டு நீங்க போடுறத விட ஓட்டை வந்து எனக்கு பிச்சையா போட்டீங்கன்னா என்னோட வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாராகிறேன். அதுக்கு நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க.